ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முருங்கைக்கீரையும் ராகி மாவும் சேர்த்து ஹெல்த்தியான அடை தோசை தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சீரகம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தில் உள்ள காரம்லாம் வந்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். ரொம்பவும் தண்ணி சேர்க்காம அதே மாதிரி ட்ரையாகவும் இல்லாமல் இந்தளவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பிளேட்டில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து விரல் வச்சு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அடிக்கடி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான ராகி அடை தோசை ரெடி. நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஜஸ்ட்டு நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.